நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத்தோட கிராமர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஹிந்தி ஜி இருக்கு இல்லையா, அதில் ப்ளேலிஸ்ட்டை விஷாரத் பூர்வத்த கிராமர் ப்ளேலிஸ்ட் ப்ளஸ் தமிழ் ப்ளேலிஸ்ட்டுன்னு 2 இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் பார்க்கலாம். 5th क्वेश्चन, प्रयोग की दृष्टि से शब्द के कितने भेद हैं सोदाहरण समझिए. प्रयोगना यूसर्स अடிப்படையில் शब्द எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. एक या एक से अधिक अक्षरों के मेल से बनी सार्थक ध्वनियों को शब्द कहते हैं. प्रयोगी दृष्टि से शब्द 2 भेद हैं. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அக்ஷரம், அந்த எழுத்துக்கள் அந்த இதெல்லாம் சேரும்போது, மேல்னா சேரும்போது அந்த துவனி சர்தக்னா மீனிங்ஃபுல்லான ஒரு சத்தம் வருது அப்படின்னா அதுதான் சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேர்டுன்னு சொல்கிறாங்க. அது யூசர்ஸ் அடிப்படையில் 2 டைப்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து விகாரி சப்து, आविकारी शब्द அப்படின்னு சொல்கிறாங்க. विहारी शब्दना என்னென்னா जिन शब्द में लिंग वचन काल या कारक के कारण से परिवर्तन होते हैं उनको हम एकारी शब्द அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்கனா என்ன, ஜெண்டர், வச்சன்னா நம்பர், காரக்னா வேற்றுமை உருபு சொல்லுவோம் இல்லையா அது, கால்னா டென்ஸு இல்லையா. லிங்குனா என்னது நம்மளுக்கு தெரியும், ஆண் பால் பெண் பால். வச்சன்னா ஒருமை பன்மை, வேற்றுமை உருபு, சே கோ இன் ஐ கு அதெல்லாம் வரும் இல்லையா. அது டென்ஸ்னால் தெரியும், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா. இதை அடிப்படையாக வச்சு அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதுதான் வந்து விகாரி சப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விகாரி சப்துலேயே மொத்தம் 4 பார்ட் இருக்குது. 4 வேது இருக்குது. ஒன்று வந்து சங்யா, சர்வநாம், விசேஷன், கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சங்யானா என்ன, சங்யானா நவுன், சர்வநாம்னா ப்ரோனவுன், விசேஷன் அப்படின்றது அஜெக்டிவ், கிரியான்றது வர்பு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். संज्ञा பாருங்கள். किसी व्यक्ति, वस्तु, स्थान या भाव के नाम को संज्ञा कहती हैं. जैसे राम, मेज, दिल्ली, मिठास. அதாவது அவருடைய பேரோ அல்லது இடமோ இல்லை ஸ்தானோ ஒரு பொருளோ அவரோட பாவனா எண்ணமோ எதுவாக இருந்தாலும் அதோட நேமை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் சங்யான்னு சொல்லுவாங்க, அதுதான் நவுன். அது नेक्स्ट प्रोनाउन सर्वनाम. संज्ञा के बदले उसी अर्थ में प्रयोग विकारी शब्द को हम सर्वनाम कहते हैं. संज्ञाना நவுன்னு சொல்லி, ஏன்னா நவுனுக்கு பதிலாக ஒரு பேருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம், ஹீ ஷீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிட்டு அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து ப்ரோனவுன் சர்வநாம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் யஹு, கொயி, ஜோ, கோன், குத் இதெல்லாம் வந்து ப்ரோனவுன் சொல்கிறாங்க. அதாவது संज्ञाக்கு பதில் யூஸ் பண்ணுறத வந்து ப்ரோனவுன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விசேஷதா अजेक्टिव. जिस विकारी शब्द से संज्ञा या सर्वनाम को कि कोई विशेषण या गुण को प्रकट होता है उसे यह हम विशेषण कहते हैं. विशेषणना संज्ञा सर्वनाम நவுனு ப்ரோனவுனுடைய சிறப்பிச்சு சொல்கிறோம், விசேஷப்படுத்தி ஒரு அந்த விஷயத்தை வந்து ரொம்ப இன்னும் மேலே ஏற்றி சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் அஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, விசேஷன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கோரா, தின்னு, தோடா, அச்சா, தினோம் आदि அதெல்லாம். நெக்ஸ்ட்டு क्रिया. क्रियाना वर्ब. जिस विकारी शब्द से किसी व्यापार का होना या करना पद जाता है उसे क्रिया कहती है. இப்போது ஒரு விகாரினா ஒரு மாற்றம் அடைகிற ஒரு சொல்லை வந்து எது நம்ம கிடைக்குதோ, அதாவது ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை தான் வர்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்போ ஓடுறது, சிரிக்கிறது, பாடுறது எல்லாமே வர்பு தான். அதை வந்து இந்தியில் கிரியான்னு சொல்கிறாங்க. சீதா காத்தி ஹே, சீதா பாடுறா, ஹம் சுன்தி ஹே நாங்கள் கேட்குறோம், நாங்கள் கேட்குறதோன்றது வர்பு தான். அடுத்தது அவிகாரி சப்த். ஆவிகாரி சப்துனா இந்த லிங்கு, வச்சன், காரக்கு, காலு ஆதி அந்த காரணத்தினால மாற்றம் அடையாததை தான் நம்ம ஆவிகாரி சப்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிரியா விசேஷன், சம்போதக், சமுச்ச யா போதக், விஸ்மயா போதக் இதெல்லாம் வந்து அதோட டைப்ஸ். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கிரியா விசேஷன் அப்படின்றது வினை உரிச்சொல், அட்வர்புன்னு சொல்லுவாங்க. क्रिया के विशेषता बनने वाले शब्द को क्रिया विशेषण कहते हैं. எப்படி வந்து நவுனையும் ப்ரோனவுனையும் விசேஷம் பண்ணுறது அட்வர்பவோ அஜெக்டிவோ, அதே மாதிரி இந்த கிரியா வர்பை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது பேர் தான் அட்வர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பதா போதக் என்னென்னா जो शब्द संज्ञा या सर्वनाम का संबंध वाक्य के अन्य शब्दों से पता है उसे हम संबोधक कहते हैं. அதாவது எந்த ஒரு வார்த்தையில் சங்யா இல்லை சர்வநாமம், நவுன் இல்லை ப்ரோனவுன் அதோட தொடர்பு கூடிய வார்த்தையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, கே சாம்னே, கே தர, கே கி ஆங்கி அப்படின்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து சம்போதக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
சமுச்ச போதக் அப்படின்றது கனெக்ஷன் வேர்ட்ஸ். ஒரு 2 வாக்கியத்தை வந்து இணைக்குது பிரிக்குது அப்படின்னா அதுதான் சம்யுக்த போஜக். ஜோ அவிகாரி शब्दों शब्दशों या वाक्यशों को मिलता उसे हम समुच्चय बोधक कहते हैं. एग्जाम्पल और या लेकिन. அடுத்தது விஸ்மயா போதக், விஸ்மயாதி போதக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை ஆச்சரியப்படும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் சொல்லுவோம்ல, ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷமாக இருந்தால் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். जिन अविकारी शब्द से मन के आश्चर्य, हर्ष, शोक, क्रोध, भय आदि भाव प्रकट करते हैं उनमें हम विस्मयाति बोधक कहते हैं. एग्जाम्पल अह और शबाश जी. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். धन्यवाद.